காவேரி, ஒரே கலப்பா இருக்கு, காஃபி கொண்டா. காஃபி எங்க காவேரி? பக்கத்திலேயே இருக்கு, ஆறுறதுக்கு முன்னாடி சாப்பிட்டுருமா? நீங்களா? காவேரி எங்க போய் தொலைஞ்சா? காவேரி எங்கேயும் போயிடல, கர்நாடகத்துல ஆரம்பிச்சு தமிழ்நாட்டு வழியா ஓடிக்கிட்டே இருக்கா. அப்போ நான் உங்க வீட்டுல இருக்கேன். நீ இருக்கிறது என் வீடுதான், படுத்திருக்கிறது என் படுக்கதான், உன்னை தழுவிக்கிட்டு இருக்கிறது என் போர்வைதான். அதெல்லாம் என்னுடைய ட்ரெஸ்ஸா? அவ்வளவுதான் இருந்தது, எல்லாத்தையும் கழட்டி காய போட்டிருக்கேன். கண்ணை மூடிக்கிட்டு தான் ட்ரெஸ் எல்லாம் கட்டினேன், ஆபத்துக்கு பாவம் இல்லையே. நான் இங்க எப்படி வந்தேன்? நீயா வரல, உனக்கு ஏற்பட்ட போதையில வந்த. ஆமா, உன்னை அந்த நிலைமையில உன் வீட்டுக்கு கூட்டிட்டு போனா உன்னை பத்தி தப்பா நினைப்பாங்களேன்னு தான் என் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன். போதையா? நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு அந்த பழக்கம் எல்லாம் கிடையாது. யாருக்கோ திட்டமிட்டு கொடுத்த போதை மருந்து மாறி உனக்கு வந்து சேர்ந்து. அப்படின்னா இந்த காரியத்தை செஞ்சது யாரு? கடைசியா ட்ரிங்க்ஸ் கொண்டு வர சொன்னது யாருன்னு யோசிச்சு பாரு. ரமேஷ். ஆமா, உங்களுக்கு அவன் ஃப்ரெண்ட் இல்ல, உங்க கௌரவத்துக்கு ஒரு எதிரி. சுஜாதா ராத்திரி எங்கேயோ போன விஷயம் வெளியே தெரிஞ்சா உங்களுக்கு கேவலம் இல்லையா? அதான் என்ன செய்யறது நான் யோசனை பண்ணிட்டு இருக்கேன். என்ன இருந்தாலும் ரமேஷ், உன் பொறுப்புல தான் நான் அவளை அனுப்புனேன். ஆனா உங்க ஃப்ரெண்டு தான் அந்த பொறுப்பை எடுத்துக்கிட்டானே. பார்ட்டிக்கு சுஜாதாவை கூட்டிட்டு போனதான் நான் பண்ண பெரிய மிஸ்டேக். ரமேஷ், உண்மையை சொல்லு. என் பிறந்த நாளை கொண்டாடுறதுக்காக நாங்க கூட்டிட்டு போனியா, இல்ல எல்லாரும் முன்னாலே என்ன அவமானப்படுத்துறதுக்காக நாங்க கூட்டிட்டு போனியா? சுஜாதா, எங்க உன் சுயரூபம் தெரிஞ்சிருமோன்னு அங்கிள் கிட்ட நாடகம் ஆட வந்திருக்கியா? இன்னைக்கு உன் வேஷம் கலைஞ்சு போச்சு. நீ மனுஷனே இல்ல. நேற்று வரைக்கும் என் மேல உனக்கு நம்பிக்கை இருந்துச்சு. ஒரே நாள் ராத்திரி யார் போட்ட தலையணை மந்திரமோ என்ன திட்ட ஆரம்பிச்சிட்டியே. ஷட் அப். நேற்று ராத்திரி கூல் ட்ரிங்க்ஸ்ல என்ன கலந்து கொடுத்தேன்? நான் நினைவு விளக்க காரணம் என்ன சொல்லு. சுஜாதா, நீ சொல்றது அத்தனையும் போய். ரமேஷ், எந்த பெண் இப்படி ஒரு பொய்ய சொல்லி தன்னை அவமானப்படுத்திக்க மாட்டா? சொல்லு, என்ன கொடுத்த? அங்கிள், போதை மருந்து கலந்த ட்ரிங்க நான் இவ்வளவு கொடுக்கல. அப்போ யாருக்கு கொடுக்கணும்னு நினைச்சேன் சொல்லு. நான் சொல்றேன், அசோக்கு கொடுக்கணும்னு நினைச்சேன், அவர் அவமானப்படுத்த நினைச்சேன். ஆனா எனக்கு எந்தவித அவமானமும் ஏற்படாம கௌரவமா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்காரு. அவ்வளவு யோக்கியமான ஆளுன்னா ராத்திரியே உன்னை இங்க கூட்டிக்கிட்டு வந்திருக்கலாமே. அதை விட்டுட்டு எந்த மஞ்சத்துக்கு கூட்டிக்கிட்டு போனாரோ யாருக்கு தெரியும்? ஆமா, உனக்கு இன்னும் இந்த மருந்து மயக்கம் தெளியலையா, இல்ல இந்த மன்மதன் மயக்கம் தெளியலையா? ராஸ்கல், என்னையும் ஒன்ன மாதிரியே நினைச்சிட்டியாடா தற்கொலை. பொம்பளைங்களை விளையாட்டு பொம்மைகளை நினைக்கிறவன் நான் இல்லடா. அசோக், என்னை எல்லாரும் மறதிக்காரேன்னு சொல்லுவாங்க, ஆனா இதை மட்டும் நான் மறக்கவே மாட்டேன். நீங்களா? என்னங்க இது புது வேஷம்? என்ன பண்றது, இந்த வேஷம் எல்லாம் போட்டாதான் உங்க அப்பா பயப்படுறாங்கிறான். எப்படி இருக்கு என் புச்சாலித்தனம்? நல்லா இல்ல பொங்கா? என்னங்க இது கௌரவமா இருக்கு? இப்பதான் புரியுது ஏன் அனுமாரு கல்யாணமே ஆகலன்னு. நீ பாடு, உங்க அப்பனை பயமுறுத்திட்டு வர. பின்னாடி லக்கேஜ் வேற. அடச்சியா, சும்மா இரு. சொர்ண கட்ட பையன். ஐயோ சும்மா இருமா. இந்த வயசுல உனக்கு அம்மா வராங்க ஒன்ன. ஆஞ்சநேய சுவாமி. ஆஞ்சநேய சுவாமியேதான். நான் பாக்குறது கனவா இல்ல நினைவா? கனவேதான் பக்தா. நீ அடிக்கடி என்ன பத்தியே நினைச்சிட்டு இருக்க இல்ல, அதான் கனவுல வந்து உன்னை குஷிப்படுத்தலான்னு வந்தேன். கும்பிடுற சாமி கும்பிடுற. கும்பிடு கும்பிடு. பக்தா, சாமி tell me what do you want? என்ன
இங்கிலீஷ் பேசுறீங்களே? அது இப்பதான் ராமரோட ஒரு ஃபாரின் டூர் போயிட்டு வந்தேன். பக்தா, உனக்கு என்ன வரம் வேண்டும்? நான் பாக்குற தொழில் அமோகமா நடக்கணும். வாழ்நாள் பூரா ரோட்லயே லோலோன்னு அலையணும்ன்ற. உன் பொண்ணுக்கு இன்னும் கல்யாணம் ஆச்சா? உங்களுக்கு தெரியாம ஆயிடுங்களா சாமி? நீங்க தான் மாப்பிள்ளை யாருன்னே சொல்லல. நீங்க ஒரு கழுதைய பார்த்து கட்டி வைனா கூட வச்சுவேன் சாமி. அறிவு கட்ட பக்தா, நான் உங்க பக்தன். கழுதை எனக்கு, கட்டழகு மாப்பிள்ளையே வரட்டும். அப்படி யாரும் கண்ணுல படலையே சாமி. இருக்காண்டா. நம்பர் 1 லட்சுமி காலனிக்கு போ. அங்க மகேஷ்னு ஒரு அழகான பையன் இருக்கான். அவனே உனக்கு மாப்பிள்ளையா வரட்டும். அப்படியா? ஐயோ, அவன் அயோக்கிய திருட வேஷம் போட்டு ஏமாத்துறவனாச்சே. ஆமா, அவன் வேஷம் போட்டா மட்டும் நீ கண்டுபிடிச்சு கழிச்சிட்ட. இந்த பார், அவன் வேஷம் போட்டாலும் அவன் மனசுல விஷம் கிடையாது. அவனையே உன் மாப்பிள்ளையா ஏத்துக்கோ. அப்படியே செய்யற. அப்புறமா என்ன செய்யணும் சாமி? நீ கண்ணை மூடணும். ஒரேடியா இல்லையா? ஒரு 10 நிமிஷம் கண்ணை முடிக்கும். நான் மறைய வேண்டாமா? மூடிக்கிட்டேன் சாமி. சாமி போயிட்டாரா? போயிட்டாரு. சார், என்ன ரமேஷ், ரொம்ப வருத்தத்தோட வந்திருக்கிற? எல்லாம் உங்களாலதான். அன்னைக்கு பர்த்டே பார்ட்டில இருந்து நீங்க என்ன கூப்பிடலன்னா அந்த ராஸ்கல் அசோக் சுஜாதாவை மயக்கிருக்க முடியாது. என்னை விட்டு அவ போயிருக்கவும் மாட்டார். இனிமே உங்க ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு வேண்டாம். குட் பை. ரமேஷ், நாய்க்கு எறும்பு எறியும் போது அதனுடைய ஜாதி என்னன்னு எனக்கு தெரியும். நீ உண்மையான தாத்தாவுக்கு போலி பேரன் தானே? பயப்படாத ரமேஷ். ஹேவ் யுவர் ட்ரிங்க். அசோக பத்தி நீ என்ன நினைக்கிற? அவர் இந்த ஊர்லயே ஒரு பெரிய மனுஷன். அவனை பத்தி நீ தெரிஞ்சுக்கிட்டது அவ்வளவுதான். அந்த ஆள் நீ சீட்டாடுறதுக்கு வந்திருக்கிறான். ராணுவ தளவாளங்களை போட்டோ பிடிக்கிறதுக்காக நீ பறந்தியே, அவனும் உன் பக்கத்திலேயே பறந்திருக்கிறான். போலீஸ் கமிஷனர்கிட்ட குரு கேமரா கொடுத்த பிறகு நீ அங்க போனியே, அப்பவும் அவன் அங்க இருந்திருக்கிறான். நீங்க சொல்றது புரியலையே. பாஸ், அசோக் குருவோட கையால இருப்பான்னு நான் நினைக்கிறேன். கரெக்ட். என்னது? மைக், பாஸ், புயல் நிவாரண நிதிக்கு நாளைக்கு ஒரு கலா நிகழ்ச்சி நடத்துறாங்களே, அதுக்கு அந்த அசோக் தான் தலைமை தாங்கிறான். அவன் காதலினுடைய நடனத்தை பார்க்கிறதுக்கு அதுதான் அவனுக்கு கடைசி சான்ஸ். ஏன், அவனுடைய லாஸ்ட் ஷோ கூட. ஹலோ. ஓயா. ஹலோ. நீங்க வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். வாங்க. எங்க கமிஷனர் காணோம்? அவர் போலீஸ் ஆபீசர்ஸ் கான்ஃபரன்ஸுக்கு டெல்லி போயிருக்காரு. ஐயோ, நான் சொல்ல மறந்துட்டேனே. இன்னைக்கு இந்த விழாவை ஏற்பாடு பண்ணவரை உங்களுக்கு அறிமுகப்படுத்தி வைக்க போறேன். அவரு அது அங்க இருக்காரு. வாங்க. ப்ரொஃபசர் சார், இவர்தான் எங்க ப்ரொஃபசர் மிஸ்டர் கிருஷ்ணா. ப்ரொஃபசர் சார், இவர்தான் மிஸ்டர் அசோக். இந்த ஃபங்க்ஷனுக்கு இவர்தான் சீஃப் கெஸ்ட். வணக்கம். ரொம்ப நாளா உங்களை சந்திக்கணும்னு எனக்கு ஆசை. இன்னைக்கு தான் அது நிறைவேறுச்சு. உங்களை சந்திச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். நன்றி. சுஜாதா, நீ டான்ஸ்க்கு ரெடி ஆக வேண்டாமா? நான் போறேன். நாமும் போகலாமே? ஓ எஸ். சுஜாதா அடிக்கடி உங்களை பத்தி சொல்லுவா. அப்படியா? பெற்றோர்களுடைய அன்பு கிடைக்காம போன ஆயிரக்கணக்கான அநாத குழந்தைகளை நீங்க தான் காப்பாத்திட்டு வரீங்கன்னு கேள்விப்பட்டேன். என்னை பொறுத்தவரையிலும் அவங்க எல்லாம் அனாதைகள் இல்லை, அறிவை இழந்தவங்க தான் அனாதைகள். நீங்க கண்டிப்பா என்னோட இடத்துக்கு வரணும். நான் அட்ரஸ் தரேன், வாங்க. அசோக், பார்வதி நிலையம். பார்வதி நிலையம். ஆமா சார், நீங்க கண்டிப்பா வரணும். பார்வதி நிலையம் அருமையான அமைதி நிறைஞ்ச பேரு. பார்வதிங்கிறது எங்க அம்மா பேரு. அப்படியா? ஆமா, அவங்க ஞாபகார்த்தமா தான் அந்த நிலையத்தை நான் கட்டினேன். ரொம்ப நல்லது. உங்க அப்பா பேரு? கையால் ஆகாதவங்க தான் அப்பா பேரை கைத்தடியா உபயோகிப்பாங்க இல்லையா?
எந்த ராஸ்கல் சுட்டது? இந்த ஹால்ல டாக்டர்ஸ் யாராவது இருக்காங்களா? இல்லைன்னா ஹாஸ்பிட்டல் கொண்டு போகணும். வேண்டாம் வேண்டாம், அதெல்லாம் வேண்டாம். அசோக், உங்களை காப்பாத்த எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது, அவ்வளவுதான். சுஜாதா எங்கே? எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறேன். குரு உன்னை நெருங்கல, அவன் ஷாவ நெருங்கிட்டு இருக்கிறான். பெற்றோட்டாக திறந்து விடு, அவன் உயிரோட கூத்து. உன் கார மலை பக்கமா திருப்பு, அவனும் பின்னாடியே வருவான். குகைக்குள்ள வந்த உடனே அவனை நான் க்ளோஸ் பண்ணிடுவேன். மேக்னெட்டை கீழே போடு.
நம்ம விரோதி நம்பர் 1 குருவே இந்த உலகத்தை விட்டே அனுப்பிச்சுட்டு உன்னோட நடப்பு அல்லாவோட நடப்பை யாராலும் மாத்த முடியாது. குருவுக்கு என்னைக்குமே சாவு கிடையாது. நீங்க வரலன்னா நான் உயிர் பழைச்சிருக்கவே முடியாது. உங்களுக்கு நான் எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரியல. இந்த குரு கான் வாபஸ்க்கு எதிர்பார்த்து மதத் பண்றதில்லை. காவோ சாப்பிடு பார்க்கணும். பக்கோடான்னு சட்ட கையில கொடுக்கறாரு. காவோ ஒண்ணுமே புரியலையே. இதெல்லாம் வேண்டாம், நான் வீட்டுக்கு போய் சாப்பிடுறேனே. बहुत दूर है यहाँ से दिल्ली, दिल्ली से काबुल. நீ நம்ம கூட காபூல் வருது. என்னது காபூல்? உன்னை அந்த புலி கிட்ட இருந்து காப்பாத்தி இருக்குது இந்த குரு கான். மறுபடியும் இந்த மான இந்த புலி கிட்ட அனுப்ப மாட்டான் இந்த குரு கான். இப்போ உங்களுக்கு என்ன வேணுங்கிறீங்க? तुम्हारा प्यार. இன்னில இருந்து நீதான் நமக்கு எல்லாம். பாகிஸ்தான் போயிருக்கோ, ஆப்கானிஸ்தான் போயிருக்கோ, பலூச்சிஸ்தான் போயிருக்கோ, கர்நாடகா தான் எங்கெல்லாம் போயிருக்கோ. ஆனா ஒன்ன மாதிரி லட்கி मैंने नहीं देखा, நான் பார்த்ததில்லை. क्यों डरते हो? ஆஸ்திரேலியன் கிரேப்ஸ் மாதிரி கண்ணு, காஷ்மீர் ஆப்பிள் மாதிரி கண்ணோ, நீ சிரிச்சா அன்னார் வெஜ்ஜ மாதிரி இருக்கே. உன்னை தொட்டா எலக்ட்ரிக் கரண்ட் பாஸ் ஆகுது. இத பாருங்க, நீங்க பேசுறது பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. என்ன காப்பாத்தினதுக்கு பதிலா சாவிட்டு இருக்கலாமே. நீ அதுக்கா சாகணும்? நம்ம கையில கோடி கோடி பணம் இருக்குதோ. நிம்மலபல் ராணி கருங்கா வைரம் கொடுக்கறா, வைடூரியம் கொடுக்கறா, நிம்மல் கால் மேல ரத்னம் கொட்டுறா. எனக்கு வைரம் வேண்டாம், வைடூரியம் வேண்டாம். என் மனசை விலை கொடுத்து வாங்க முடியாது. அது அசோக்னு ஒருத்தருக்கு சொந்தமாயிடுச்சு. இந்த சிங்கத்தை விட்டுட்டு நீ ஏதோ அசோக் கழுதை லவ் பண்ணுதோ? அவர் கழுதை இல்ல, என் கடவுள். யாரா இருந்தான்னு அந்த அசோக் கழுதை கழுத்தை வெட்பா. ஐயோ வேண்டாம், அவருக்கு காதலிக்கத்தான் தெரியும். இந்த கத்தி சண்டையெல்லாம் தெரியாது. அவருக்கு பதிலா என்ன கொன்னுடுங்க. बुलबुलो मत रो यहाँ, हम किसी से कम नहीं, कोई दीवार नहीं, जंजीर नहीं. जा प्यार किया तो डरना क्या? मुकद्दर खा सिकंदर हूँ मैं, आशिक हूँ बहारों का. जा तुम आसाद हो. पमले का नीर पाता गुरु खान खोड़े आइडवा. लो गाड़ी का चाबी. जाओ. ठहरो. तुम्हारा आंसू पटेंद रोजा पूना पोकी क्षमा वचकरे. जाओ जाओ, तुम्हारा आंसू कर देगी पास. ஏய் சுஜி, தியேட்டர்ல இருந்து எங்க போன நீ? அதை ஏன் கேக்குறீங்க? என்ன முரடங்க கடத்திட்டு போயிட்டாங்க. வாட்? ஆமா, ஆனா என்ன குரு காப்பாத்திட்டாரு. குரு? ஏய், உன்கிட்ட தப்பா நடந்துட்டானா? உன்னை துன்புறுத்தினானா? சீச்சி, அவர் கடவுள் மாதிரி. உங்களுக்கெல்லாம் அவர் சிம்ம சொப்பனமா இருக்கலாம், ஆனா அவர் என்ன எவ்வளவு அன்பா கவனிச்சுக்கிட்டாரு தெரியுமா? அந்த முரடனுக்கு உண்மையில என்ன அவ்வளவு அன்பு? அதுக்கு என் அழகுதான் காரணம். ஓ, நான் பாகிஸ்தான் போயிருக்கு, ராஜஸ்தான் போயிருக்கு, ஆனா உன்ன மாதிரி லड़की मैं नहीं देखा. ओ मेरा प्यार, मेरे बुलबुल. வாயில என்ன அழகா வெத்தலை போட்டிருந்தாரே. சி, காட்டான இருப்பான் போலுக்க. அப்புறம் சிரிச்சானா? ஆஸ்திரேலியா கிரேப் மாதிரி உன் கண்ணு, காஷ்மீர் ஆப்பிள் மாதிரி உன் கண்ணா. நீ சிரிச்ச ஆனார் வெடிச்சம் மாதிரி இருக்கு. உன்னை பிடிச்சுக்கிட்டா கரண்ட் பாஞ்சம் மாதிரி இருக்கு. ஐயோ, தொட்டானா? ஆமா, मैं तुमसे रानी करूंगा. வா காபூல் கண்ணாரு. போயிருக்க வேண்டியதானே காபூலுக்கு. சபலந்தான், ஆனா தர்ம சங்கடமான நிலையில மாட்டிக்கிட்டேனே. அப்படி என்ன தர்ம சங்கடமான நிலை? நான் அவசரப்பட்டு ஒருத்தர் காதலிச்சேன். இப்ப அவர் விட்டு அழுவாருன்னு நான் அழுதுகிட்டே சொன்னேன். அப்புறம் என்னாச்சு? அப்புறமா
तुम्हारा आंसू पட்ட இந்த ரோஜா பூவை நான் பொக்கிஷமா வச்சுக்கிறேன். ஜோ உன் காதலன் கிட்டவே போன்னு சொல்லிட்டாரு. காதலன் யார் அவன்? அவன் பேர் என்ன? பேரை சொல்லவா? நான் பாடும் ஸ்ரீராகம் என்னாலுமே நீ அல்லவா என் கண்ணனே என் மன்னவா. தங்கமாங்க நீ என் தர்ம தேவதை, தங்கமாங்க நீ என் தர்ம தேவதை. நான் பாடும் ஸ்ரீராகம் என்னாலுமே நீ அல்லவா என் பூங்கொடி இணை சொல்லவா. இதழ் ஒரு கனி இன்பலோகமே உன் கண்கள் தானடி. நான் தேடினேன் பூந்தோட்டமே வந்தது. இனிமேல் பறக்கட்டும் பறவைகள் இரண்டும். இனியது இது கனிந்தது அது இளமை என்பது உன் உடலில் உள்ளது. நான் பார்த்தது அழகின் ஆலயம். தங்கமாங்க நீ என் தர்ம தேவதை. நவமணி ரதம் நடைபெறும் விதம் நமது கோவிலில் இனி நல்ல உற்சவம். ஓராயிரம் தேனாறுகள் வந்தன. சரிதான் நடக்கட்டும் இளமையின் ரசனை. தங்கமாங்க நீ என் தர்ம தேவதை. நான் பாடும் ஸ்ரீராகம் லா 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 பா 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 பா. ஏய், என்ன எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்து? இது சுப்ரீம் கோர்ட். சுப்ரீம் கோர்ட்டா? நான் எந்த கேஸ்லயும் மாட்டலையே. அப்படி இல்ல, நம்ம காதலுக்கு தீர்ப்பு சொல்ல போற கோர்ட். எங்க வீடு. ஓ நைஸ்.
அப்படி போட்டு உட்காருங்க, நான் அம்மாவை கூட்டிட்டு வரேன். அம்மா. என்னம்மா? அவர் வந்திருக்காருமா. யாரும்மா? அவர்தான் அசோக். உன் சம்மதம் கிடைக்காம நான் எந்த முடிவும் எடுக்க விரும்பலம்மா. உன்னோட முடிவுக்கு நான் எப்பாவது ஆட்சேபனை சொல்லிருக்கேனா? வாமா. அசோக், அசோக், எங்கேம்மா அவரை காணோம்? திடீர்னு போயிட்டாரே. பார்வதி, இப்ப நீ உயிரோட இருந்திருந்தா உன் மகனோட உயர்வை பார்த்து பெருமைப்பட்டிருக்க. என்னோட லட்சியங்களும் உன்னோட ஆசையும் உன் மகன் புதிய உலக உருவாக்க தோண்டிக்கிட்டு இருக்கு. ஆனா பார்வதி, உனக்கு நான் துன்பத்தை தவிர வேற எதையுமே தந்ததில்லை. இவங்க தானே? ஆமா சார். போலீஸ் ரெக்கார்டு படி இவங்க இறந்துட்டாங்களே. என்னது, இறந்துட்டாங்களா? அது மட்டுமல்ல, நாகலிங்கத்தை இவங்க மகன் கொன்னுட்டான். கொன்னுட்டாரா? என்ன சார் சொல்றீங்க? அவனை போலீஸ் தேடிக்கிட்டு இருக்கு, சீக்கிரமாவே கிடைச்சிருவான். அது நடக்க கூடாது. உன் சிலையை உன் மகனுக்கு எல்லாம் காட்சி சொல்லு. இந்த மேடை மேல இருக்க உன் உருவம் உன் மகனை தூக்கு மேடைக்கு அனுப்பிடும். என்ன பைத்தியம் பிடிச்சிருக்க? அம்மா சிலையை உடைச்சு ஒன்ன உயிரோட விட மாட்டேன். அசோக், சுஜாதா போன் பண்ண. அவங்க வீட்டுல இருந்து ஒண்ணுமே சொல்லாம வந்துட்டியாமே. ஆமா. ஏன் இப்படி வந்துட்ட? என்னால அங்க இருக்க முடியல. அன்னைக்கு என்னடா ஆடிட்டோரத்துல யாரோ ஒண்ணு குறிப்பாத்து சுட்டுருக்காங்க, என்கிட்ட கூட சொல்லல. வேண்டியவங்க கிட்ட கூட அதெல்லாம் ரகசியமா வச்சுக்கிறது. சில சமயங்கள்ல வேண்டியவங்க கூட விரோதிகளா மாறிடுவாங்க. ஆமா, இந்த சிலையை உடைஞ்சிருக்கு. எல்லாமே உடைஞ்சு சதறி போயிடுச்சு. ஹே, என்னப்பா அதெல்லாம்? மாறு வருஷ போட்டிக்காக ஒத்திய பார்த்துட்டு இருக்கோம். அடடே, வக்கீல் சார், என்ன கேஸ் எல்லாம் அப்படி இருக்கு? இப்பதானே ஆரம்பிச்சிருக்கேன். 1-2 கேஸ் வரட்டும், அப்புறம் பாக்குறேன். வெரி குட். ஆனா போய் கேஸ் எல்லாம் ஒத்துக்காதீங்க. நீங்க என்ன? நான் டாக்டராக போறேன். வெரி குட். நான் ஏழைங்க கிட்ட பணமே வாங்க மாட்டேன். வாங்காத. ஆனா ஒண்ணு, பணக்காரங்க வந்தாங்கன்னு வச்சுக்க, நல்ல சக்கையா புழிஞ்சிரு. நம் நாட்டை காப்பது என் கடமை. எதிரிகளை சுட்டு தள்ளுவேன். நாட்டெல்லாம் காப்பாத்துங்க, ஆனா எதிரியா இருந்தாலும் சுட்டெல்லாம் தள்ள வேண்டாம். கைகுலுக்கிட்டா போச்சு, அவ்வளவுதானே. நீங்க என்ன சார்? நான் போலீஸ் கமிஷனராக ஆக போறேன். நியாயத்தையும் தர்மத்தையும் காக்க போறேன். அப்ப இவனுக்கு எனக்கு ஒத்து வராது. ஏன்பா? ஏன்னா நான் குருவாக போறேன். பாபு. எஸ் அங்கிள், குரு தி கிரேட்.
அசோக், என்னாச்சு உங்களுக்கு? முதல்ல அந்த குழந்தை அடிச்சீங்க, இப்போ உங்க கை எல்லாமே சிதறிடுச்சு. என் மனசு, அதுல இருந்த நினைவுகள், நம்பிக்கை எல்லாமே சிதறிடுச்சு. அசோக், ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? இந்த விரக்திக்கு காரணம் என்ன சொல்லுங்க ப்ளீஸ். சில கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாது, சில செயல்களுக்கு காரணம் சொல்ல முடியாது. நேத்து எங்க அங்கிள் கிட்ட கூட சரியா பேசல, அதுக்கு என்ன காரணம்? எல்லாத்தையுமே வெறுக்கிற ஒரு சூழ்நிலையில் தான் இருக்கேன். இந்த சமயத்துல பாபு தானும் குரு மாதிரி ஒரு கொள்ளக்காரனாக போறான்னு சொன்னதை கேட்டதும் என்னால ஆத்திரத்தை கட்டுப்படுத்த முடியல. ஒரு பிஞ்சு உள்ளத்துல இப்படிப்பட்ட விபரீத ஆசையா? உங்களை நான் புரிஞ்சுக்கவே முடியல. அன்னைக்கு எங்க அம்மா முன்னால என்ன அவமானப்படுத்த வச்சுட்டீங்க. என் வீட்டுல எனக்காக நீங்க 2 நிமிஷம் காத்துக்கிட்டு இருக்க முடியாதா? காலம் யாருக்காகவுமே காத்துட்டு இருக்கிறது இல்ல சுஜாதா. உன் வீட்டுல இருந்த அந்த 2 நிமிஷம் என்ன கலக்கிடுச்சு, என்ன உங்ககிட்ட இருந்து தூக்கி எறிஞ்சிடுச்சு. என் வீட்டுக்குள்ள வந்த உடனே உங்க அன்பு வெறுப்பா மாறதுக்கு காரணம் என்ன சொல்லுங்க. சுஜா, வாழ்க்கையில நாம 2 பேரும் ஒன்னா பிரயாணம் பண்ண போறோம்னு கனவு கண்டுகிட்டு இருந்தேன். ஆனா பிரிஞ்சு போக வேண்டிய கட்டம் வந்தாச்சு. சுஜா, காதல் ஒரு பலவீனம்னு சொல்லுவாங்க. ஆனா என்ன பொறுத்தவரையிலும் அது பெரிய குற்றமாயிடுச்சு. அசோக், அப்படி சொல்லாதீங்க. நீங்க எல்லாமே என்னால வாழ முடியாது. நாம பிரியறதுனால நிச்சயமா சாக போறதில்ல. வாழணும்னு ஆசைப்படுறவன் சாகடிக்கப்படுறான், சாகணும்னு ஆசைப்படுறவன் வாழும்படி கட்டாயப்படுத்தப்படுறான். சுஜா, நான் தனிமையிலேயே வாழ்ந்து பழக்கப்பட்டவன். இனிமேலும் அப்படியே வாழ்ந்துடுறேன். அசோக், அடுத்த ராத்திரில கூட்டு அமைச்சிருக்கிய, என்னப்பா அப்படி விஷயம்? என் எதிர்காலத்தை பத்தி நான் ஒரு இறுதி முடிவு எடுக்க போறேன். ஐயோ, அது இருட்டுல தான் எடுக்கணுமா? வெளிச்சுன்னு பகல்ல எடுக்க கூடாதா? சரி சொல்லு. ஆரம்பிக்கிற எல்லாமே முடிஞ்சுதான் ஆகணும். என்னுடைய இந்த நடவடிக்கைகளுக்கெல்லாம் நான் ஒரு முடிவு கட்ட போறேன். நான் இந்த இடத்தை விட்டு போறேன். அசோக், நீ போயிட்டீன்னா ஒன்னையே நம்பிட்டு இருக்கிற இந்த குழந்தைங்களோட கதி? மகேஷ், இந்த நிமிஷத்துல இருந்து இந்த இடம், இந்த பார்வதி நிலையம், இதுல இருக்கிற குழந்தைகள் எல்லாத்தையுமே நீதான் பாத்துக்கணும். நம்மளால முடியாது. நானே ஒரு குழந்தை, என்ன கவனிச்சுக்கவே எனக்கு வயசு பத்தாது. என்ன விட்டு நீ. மகேஷ், நீ எனக்கு எவ்வளவோ உதவி பண்ணிருக்க. இந்த உதவியை நீ தான் செய்யணும். உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? உன் வேலையெல்லாம் நான் பார்க்கணும்னா அப்புறம் கொள்ளக்காரனோட சண்டை போடணும், போலீஸோட போராடணும், குதிரையில ஏறி லொடன்னு போகணும். எனக்கு சைக்கிள்ல டபுள்ஸ் போனாலே வலிக்குது. நம்மளால முடியாதுப்பா. அதெல்லாம் நீ ஒண்ணு செய்ய வேண்டாம். அப்பா, நான் எல்லாத்தையுமே திட்டம் போட்டு வச்சிருக்கேன். இந்த தங்க மீனோட விலை என்ன தெரியுமா? நான் சாப்பிடுற மீனோட விலையே எனக்கு தெரியாது, தங்க மீனை கேக்குறிய? மகேஷ், இதோட விலை 20 லட்சம் ரூபாய் இருக்கும். பார்வதி நிலையத்தை காலம் பூரா பராமரிக்கிறதுக்கு இந்த பணம் போதாது. போறாது. ஏன்னா இந்த பணம் நம்மள வம்பர மாட்டி விட போகுது. தெரிஞ்சே சாவோட பிடியில சிக்கிக்க போறேன். பிளீஸ் வேண்டாம். சாவ காட்டி இந்த குருவை பயமுறுத்தாது. நாளைக்கு ராத்திரி எப்படியாவது அந்த தங்க மீனோட தான் நான் திரும்பி வருவேன்.
குரு நாளைக்கு சாவுக்கு சரிசமமா போட்டியிட போறான்.